ஹாய் வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம், ரிலேஷன்ஷிப். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாமே தெரியும். பிரதர், சிஸ்டர், மதர், டாட்டர், சன், ஃபாதர் எல்லாமே தெரியும். ஆனால் ஃபுல்லாக தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ, அப்பா இல்லைன்னா அம்மா இல்லை மச்சான் அந்த மாதிரி அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்க ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணி? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாதர், மதர் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சன் அப்படின்னா மகன், டாட்டர் மகள், எல்டர் அப்படின்னா மூத்த, எல்டர் சன் அப்படின்னா மூத்த மகன், சிஸ்டர் அப்படின்தாங்கன்னா எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மூத்த அப்படின்னா முதல்ல பிறக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம எல்டர்னு சொல்லணும். உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் மூத்தவங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு ஒரு அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா எல்டர் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எல்டர் பிரதர், மூத்த அண்ணன் இருக்கான், மூத்த மகன் இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். எல்டர் அப்படிங்கிறது மூத்த சகோதரன், சகோதரி. இரண்டாவது பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு யங்கர்னு சொல்லுவோம். இந்த டேபிளில் பாருங்கள், யங்கர் அப்படின்னா இளைய, யங்கர் அப்படின்னா இளைய மகன், இளைய சிஸ்டர், எது வேணுமானு சொல்லலாம். யங்கர் சிஸ்டர், யங்கர் பிரதர். நம்மளுக்கு ரெண்டாவது பிறந்தவங்களையும் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்டர் சிஸ்டர், யங்கர் பிரதர்னு சொல்லலாம். நம்ம கூட பிறந்தவங்களை என்ன சொல்லுவோம்? சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா உடன்பிறப்பு. நம்மள நிறைய பேர் பிரதர், சிஸ்டர், என் கூட பிறந்தவங்கள சிஸ்டர்னு சொல்லுவோம். இதோ அண்ணன், தம்பி அப்படின்னா பிரதர்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம சிப்ளிங் சொல்லணும். அது பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி. நிஃப்யூ, நீஸ். நிஃப்யூனா ஆண், நீஸ்னா பெண்ணு கொடுத்துருக்கேன். நிஃப்யூ யார் அப்படின்னா நம்ம கூட பிறக்கிறாங்க இல்லையா, சிஸ்டரோ அக்காவோ பிரதர், அண்ணனோ அந்த மாதிரி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குதில்ல. என்னோடய அண்ணன் பையன் இல்லைன்னா உங்களோட அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்குது அப்படின்னா அது நம்ம மகன் அப்படிங்கிறதுல நம்ம சன் சொல்லுவோம். ஆனால் நிஃப்யூ அப்படின்னா ஆண் குழந்த. நம்ம கூட பிறந்தவங்களோட அண்ணன் மகன் அப்படின்னா அவங்கள நிஃப்யூ அப்படின்னு சொல்லணும். கூட பிறந்தவங்களுக்கு அண்ணனோ அக்காவோ அவங்களுக்கு பையன் இருந்தால் அவங்கள நிஃப்யூ அப்படின்னு சொல்லணும். நீஸ் அப்படின்னா பெண். அண்ணனுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு, அக்காவுக்கு பெண் குழந்த, நம்ம கூட பிறந்தவங்க, அவங்கள நீஸ் சொல்லுவோம். இந்த கசின் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கசின் தானே சொல்லுவோம் நம்ம அக்கா பிள்ளைங்கள அண்ணன் பிள்ளைங்கள அப்படின்னு யோசிக்கலாம். கசின் அப்படின்னா நம்மளுக்கு தேர்டில் இருக்காங்கல்ல, பெரியப்பா, சித்தப்பா, அவங்களோட பசங்களை, பொண்ணுங்களை தான் நம்ம கசின் அப்படின்னு சொல்லுவோம். கசின் அப்படின்னு சொல்லுவோம். லா அப்படின்னா சட்டம், எல்லாருக்கும் தெரியும். திருமணம் ஆனதுக்கப்புறம் மாமியார், மாமனார் அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா அங்கிள், ஆன்ட்டி. அது கிடையாது. ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. அது என்ன லா அப்படின்னா நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சட்ட ரீதியாக கிடச்சிருக்காங்கல்ல, மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான அப்படிங்கிறதுனால நம்ம லா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் இன்லா அப்படின்னா மாமனார். ஃபாதர் அப்படின்னா நம்மளுக்கு சட்டப்பூர்வமாக கிடைத்த ஒரு அப்பா மாதிரி. அவங்க ஃபாதர் இன்லா அப்படின்னா மாமனார். மதர் இன்லா அப்படின்னா மாமியார். பிரதர் இன்லா அப்படின்னா கொழுந்தன், மச்சான் அப்படி சொல்லுவாங்க. அந்த திருமணமான பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொழுந்தன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ நாத்தனார் சொல்லுவாங்க. பிரதர் இன்லா அப்படின்னா மச்சான். இதே அவங்களுக்கு நாத்தனார், சிஸ்டர் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். திருமணமான உறவுகள்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச உறவை அதை நம்ம லா சேர்த்து சொல்லணும். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா, சன் இன்லா, டாட்டர் இன்லா. சன்னா மகன், டாட்டர்னா மகள். சன் இன்லா அப்படின்னா நம்ம திருமணமானவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சியோ இல்லை அக்காவோ அவங்களுக்கு பையன் இருக்குது இல்லையா, மருமகன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சன் இன்லான்னு சொல்லணும். இதே மருமகள் அப்படின்னா டாட்டர் இன்லா.
தென் நீங்கள் பாருங்கள், கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா, கிராண்ட் மதர் அப்படின்னா பாட்டி, கிராண்ட்சன் ஆமாங்க பேரன் அப்படின்னா, கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தி தெரியும். ஆன்ட்டி, ஆன்ட்டி, ஆண்ட், அங்கிள். ஆன்ட்டி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மள பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாங்களோ, நம்ம ரிலேஷன் யாராக இருந்தாங்களோ, இல்லை நம்ம அப்பா கூட பிறந்திருக்காங்கல்ல ஃபாதர், அவங்களோட அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆன்ட்டி சொல்லுவோம். அது ஒரு ஆன்ட்டி தான். அகைன் தமிழில் வந்து நம்ம உறவு முறை வச்சு சொல்கிறோம்ல, சித்தி, அம்மா, சின்னம்மா, பெரியம்மா அப்படி சொல்லும்போது அவங்கள வந்து நம்ம வந்து ஆன்ட்டி தான் சொல்லணும். இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரே வேர்டு ஆன்ட்டி தான். ஆனால் நம்ம தமிழில் சொல்லும்போது வெவ்வேறு நேமலால் சொல்கிறோம். அந்த சொந்தங்கள் உறவு முறைனால அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, சித்தி அந்த மாதிரி உறவு முறைகளை சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்தவரை இங்கிலீஷ்காரன் வந்து ஆன்ட்டி தான் சொல்லுவான். அங்கிள் அப்படின்னா அதே மாதிரி தான் பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஈஸியாக போச்சு, எல்லாருக்குமே ஒரே பேர் அங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.